அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் ஆயாச்சு. இஸ்லாத்தை பற்றி யார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் சொல்கிறது தான் கரெக்டான இஸ்லாம். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காது. இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. இவன் பொய் சொல்கிறான். நான் சொல்கிற இஸ்லாம் தான் கரெக்டான இஸ்லாம். இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. இவங்க 2 பேரும் தப்பு சொல்கிறாங்க. நான் சொல்கிற இஸ்லாம் தான் கரெக்டான இஸ்லாம். அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. ப்ரோ, இவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு ப்ரோ. நான் சொல்கிற இஸ்லாம் தான் ப்ரோ கரெக்டான இஸ்லாம். அதுதான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டும் போகிற ப்ரோ. சரியா? தம்பி, இவங்க சொல்கிறதெல்லாம் தப்புப்பா. உன் மனசுக்கு எது இஸ்லாம் நல்லதாக படுதோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தம்பி வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? இவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு தம்பி. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவீங்க. சரியா? யா அல்லாஹ், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எல்லாம் எதை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியல. ஓகே, அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். குரானை எப்பயும் படிக்கிறப்போ தமிழ் மொழி பெயர்ப்பட படிங்க. அது சிறந்தது. ஹதீஸில் வருது, முஸ்லீம்கள் 72 பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. அதில் ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போகும். அல்லாஹ் குரானில் இஸ்லாத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த முஸ்லீமான மக்கள் இவ்வளோ பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க? யா அல்லாஹ், நான் ஒரு புது முஸ்லீம். என்னை நீதாயில சரியான பாதையில் கூட்டு போயிடலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ முஸ்லீமான மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சரியான குரானையும் சரியான சுன்னாவையும் ஃபாலோ பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தோஃபிக்கே எனக்கும் அவங்களுக்கும் நீ தோஃபிக் செய்ய அல்லாஹ். நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எந்த மதுஹபாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாத்துக்கு எதிரான குரானும் சுன்னாவையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணால் அது சரியான இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சரியான இஸ்லாத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய தோஃபிக்கே நம்ம எல்லாத்துக்கும் தோஃபிக் செய்வானாக.